ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகைப்பாடல்கள்ல நாட்டுப்பாடலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம். காளையர் சேருதன்னை கலந்து உடன் மிதித்து நட்ட தாள்களும் கழுநீர் நாரும் தடக்கையும் அதுவே நாரும் ஆளையும் சீரிப்பீரி அணிமலர் கமுகில் பாய்ந்த வாழையும் பாலை நாரும் வயல்களும் அதுவே நாரும். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். காளையர் காளை போன்றவர் சேருதன்னை கலந்து உடன் மிதித்து சேற்றை கலந்து மிதித்து நட்ட தாள்களும் கழுநீர் நாரும் அவர்களுடைய பாதங்களும் செங்கழுநீர் மலர் மனம் வீசும் தடக்கையும் அதுவே நாரும் அவ்வாறே அவர்களுடைய நீண்ட கைகளும் மனம் வீசும். ஆளையும் சீரிப்பீரி அருகம்புல் வெளிகளில் சீரிப்பாய்ந்து அணிமலர் கமுகில் பாய்ந்த வாழையும் பாலை நாரும் அழகிய மலரை உடைய கமுகு தோட்டங்களிலும் அந்த நறுமணம் வீசி அணிமலர் கமுகில் பாய்ந்த வாழையும் பாலை நாரும் வாழை மீன்கள் கொண்டுள்ள சென்னல் பாளைகளில் உள்ள வயல்கள் எல்லாம் அந்த வாழையும் சரி பாளையும் சரி அந்த வயல்கள் சரி எல்லாமே மனம் வீசும். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல காளையர் அப்படின்னு சொல்லக்கூடியது இளையவர்கள், அதாவது மழவர்களை குறிக்குது. இளந்தோற்றம் கொண்டுள்ள உழவர்கள் அப்படின்னு பொருள். அதே மாதிரி செங்கழுநீர் கழுநீர் செங்கழுநீர் அப்படிங்கிறது எல்லாமே செங்கழுநீர் மலர் நீலோத்பல மலரை குறிக்கும். அதாவது ஒரு வகையான அல்லிப்பூ தான். தடம் கை அப்படின்னா பெரிய கை அப்படின்னு அர்த்தம். அது நம்ம ஏற்கனவே மிகை பாடல்கள்ல இரண்டாவது பாடல் பார்த்திருக்கோம். நீலமாம் கடல் நேமியம் தடக்கை மாலை மால் கெட வணங்குதும் மகிழ்ந்தே அப்படின்னு. அதாவது கடல் போன்ற நீலக்கடல் போன்ற தோற்றத்தை உடையவனே, தடக்கை தடக்கை மாலை அழகிய நீண்ட நெடிய கைகளை உடைய விஷ்ணுவே, மால் கெட மயக்கம் இந்த இருள் நீங்க மயக்கம் தெளிய உன்னை நாங்கள் வணங்குகிறோம் அப்படிங்கிற பாட்டுல எப்படி தடக்கை அப்படின்னா நீண்ட நெடிய கை அப்படின்னு பார்த்தோமோ அந்த மாதிரி இங்க உழவர்களுடைய கைகளும் வந்து ரொம்ப பெருசா நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது எல்லாமே மனம் வீசுது. ஏன்னா அது கழுநீர், அங்க செங்கழுநீர் மலர்கள்லாம் பூத்திருக்குல்ல, அதுல தானே அந்த சேத்துல தானே இவங்க கையையும் காலையும் வச்சு அதை மிதிச்சு கலந்து சேற்ற கலக்குறாங்க. அதனால அவர்கள் கை கால் எல்லாமே மனம் வீசுது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது ஆளையும் சீரிப்பீரி அப்படின்னா, ஆளை அப்படின்னா அருகம்புல்லுன்னு அர்த்தம். அருகம்புல் எல்லாம் ஒண்ணுதான். ஆளை அந்த இடத்துல எல்லாம் பாஞ்சு அணிமலர் கமுகில் பாய்ந்த ரொம்ப கமுகு, அதாவது கமுகுன்னா இது பாக்கு மரம்னு அர்த்தம். பாக்கு மரத்துல அந்த பாக்கு கமுகம் பூ அணிமலர் அதனுடைய அழகிய மலர் வந்து ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதனுடைய வாசனையும் சேர்ந்து கலக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாற்றம் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சொல்லியிருக்கேன். அதாவது அந்த காலத்து இப்பதான் நம்ம நாற்றம்னா ரொம்ப கெட்ட வாசனை, ரொம்ப நாத்தம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துல நாற்றம்னா வாசனைன்னு தான் பொருள். மனம் வீசக்கூடிய நறுமணம்னு தான் அர்த்தம். துர்நாற்றம் அப்படின்னா தான் ரொம்ப தாங்க முடியல, மோசமான வாசனை அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல எல்லாமே மனம் வீசுது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த பாட்டினுடைய கருத்து என்னன்னா, அவர்கள் சேற்றில் கைகள் கால்கள்லாம் வச்சு மிதிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய நீலோத்பல மலர் இருக்கிறதுனால அவர்கள் கைகள், உழவர்களுடைய கைகள் கால்கள் எல்லாமே நறுமணம் வீசுது. அப்படியே வீசி அது வந்து அருகம்புல் வெளிகளுக்கெல்லாம் வந்து அங்கேயும் அது நறுமணம் மிக்கதாக இருக்கு. அது கமுகு தோட்டத்துக்குள்ள போகுது. அங்க இருக்கக்கூடிய மலர் மனமும் சேர்ந்து கலந்து அதுக்கப்புறமா சென்னல் பாளைகள், அதாவது நம்ம நெல்லு அந்த இடத்துல வயல்களுக்கு வருது. அங்க இருக்கக்கூடிய வாழை மீன்களும் ரொம்ப இதே வாசனை, அந்த கமுகு மலர் எப்படி நறுமணம் வீசுதோ அதே வாசனை, எப்படி செங்கழுநீர் மலர் நறுமணம் வீசுதோ அந்த வாசனையெல்லாம் இங்க வாழை மீனும் இந்த இதுல வயல்கள்ல இருக்கக்கூடிய வாழை மீன்களுக்கும் அதே வாசனை வருது அப்படின்னு சொல்றாரு. நம்ம இது ஏற்கனவே கம்பராமாயணத்துல நாட்டுப்படலத்துல இருக்கக்கூடிய பாடல்களோட நம்ம ஒப்பிட்டு தான் படிக்கணும். இதுல நாட்டுப்படலத்துல 9வது பாடல், கம்பராமாயணத்துல மொத்தத்துல பார்த்தா 40வது பாடல். அதை படிக்கிறேங்க இல்லைங்க. அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆலைவாய் கரும்பின் தேனும்
அரிமிதலை பாலை தேனும் சோலை வீழ் கனியின் தேனும் தொடையிழி இறாலின் தேனும் மாலைவாய் உகுத்த தேனும் வரம்பு இகந்து ஓடி வங்க வேலைவாய் மடுப்ப உண்டு மீன் எல்லாம் கழிக்கும் மாதோ அப்படின்னு. அதுல எப்படி பார்த்தோம் நம்ம ஏற்கனவே, அதாவது கரும்பின் தேனு, கரும்பாலைகள்ல இருக்கக்கூடிய கரும்பின் தேனு, அரிதலை பாலை தேனு, கல் இறக்குவோர் அறிந்த பாலையிலிருந்து வடியக்கூடிய கல்லு அது, அதுக்கப்புறம் இது சோலை வீழ் கனியின் தேனும், கனிகள்ல இருந்து இருக்கக்கூடிய சொட்டக்கூடிய தேன், தொடையிழி இறாலின் தேன், அதாவது தொடுக்கப்பட்ட தேன் அடையிலிருந்து வரக்கூடிய தேன், மாலைவாய் உகுத்த தேனும், அன்று அலர்ந்த மாலைகள்ல இருக்கக்கூடிய சொட்டக்கூடிய தேன், இது எல்லாமே ஒன்னா கலந்து கடலே கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள்லாம் அந்த தேனை பருகி அவங்க எல்லாம் ரொம்ப இன்புறு, அந்த நாடு அவ்வளவு செழிப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. அதே மாதிரிதான் இங்க மிகை பாடல்கள்லயும் அந்த நாட்டு கோசல நாட்டு வளத்தை தான் சொல்றாங்க. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. காளையர் சேருதனை கலந்து உடன் மிதித்து நட்ட தாள்களும் கழுநீர் நாரும் தடக்கையும் அதுவே நாரும் ஆலயம் சீரிப்பேரி அணிமலர் கமுகில் பாய்ந்த வாழையும் பாலை நாரும் வயல்களும் அதுவே நாரும். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.